நம்மளுடைய அனைத்து உறவினர்களையும் நான் கலந்து ஆலோசித்து இந்த பசும்பொன் குரலை இங்கே உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதற்கு இந்த 27 வருடமாக உங்களோடு நானும் உழைத்து இந்த சமுதாயத்திலே எல்லோரும் எனக்கு தெரிந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய இந்த குரலின் வெளியீட்டுள்ளவருக்கு அழைத்ததன் பேரில் வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்றதோடு இந்த இதழை நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு வெற்றி பெற செய்து தரணும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியாக பசும்பொன் குரல் என்கின்ற தேவரின சமுதாய மாத இதழ் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது. இந்த முதல் பிரதியை நமது மரியாதைக்குரிய உறவினர் பெரியவர் ஐயா பி.வி. கருப்பசாமி தேவர் அவர்கள் வெளியிட திரைப்பட இயக்குனர் அன்புக்குரிய நண்பர் திரு தருண் கோபி அவர்கள் பெற்றுக்கொள்வார். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை இப்பொழுது கௌரவிக்க இருக்கின்றோம். இந்த முதல் பிரதியை வெளியிட்ட ஐயா பி.வி. கருப்பசாமி தேவர் அவர்களுக்கு பசும்பொன் தேவர் திருமகனார் நற்பணி மன்றத்தின் தலைவர் அன்புக்குரிய பி.எஸ். கோவிந்தராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்ந்தார். அடுத்து இந்த நற்பணி மன்றத்தினுடைய பொருளாளர் நமது திரைப்பட இயக்குனர் திரு தருண் கோபி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவித்தார். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய அண்ணன் கே.பி. செல்லவராஜ் அவர்களுக்கு திரு எஸ். தர்மராஜ் அவர்கள் கொண்டாடி வருவதை கௌரவித்தார். அடுத்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் கே.டி. செல்லுசாமி அவர்களுக்கு நமது துணை செயலாளர் அவர்கள் கொண்டாடி வருவதை கௌரவிப்பார். முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய திருமதி சுசீலா மகாராஜா அவர்களுக்கு முருகேசன் அவர்கள் கொண்டாடி வருவதை கௌரவிப்பார். இந்த மன்றத்தினுடைய ஆலோசகர் அன்புக்குரிய எஸ். பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நமது செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் அவர்கள் கொண்டாடி வருவதை கௌரவிப்பார். இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக நமது உறவினர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றனர். நமது அன்புக்குரிய செயலாளர் திரு தங்கராஜ் பாண்டியன் அவருடைய
முதல்வர் சிறப்பாக பேசக்கூடியவர் என்று திரு தங்கராஜ பாண்டியன் அவர்களிடம் கூறினார்கள். அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் முதல்வராக அவரை வாழ்த்துறை வழங்கும்படி உங்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Good evening to one and all present here. I am Sriran, son of Tangaraj, who is the writer of the book. Today is my father's enjoyment day. I am also very much enjoyed today. Today is the release of Pasuvan Kural, which tells about our community. To develop our community, we have to follow the principles of Devar. I thought in my young days, Devar is my God and my father is his follower. Initially, I thank to all VIPs and relatives to join this great day. Once again, I thank everyone to release of Pasuvan Kural. Devar is my God and I am his children. அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நமது பசும்பொன் மகளிர் அணியினுடைய தலைவி அன்புக்குரிய திருமதி ஏ. சுசீலா மகாராஜா அவர்களை அழைக்கின்றேன். அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி உங்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் சமர்ப்பிக்கிறேன். இந்த விழா நமது குடும்ப விழா. ஒவ்வொருவரும் சந்தோஷத்துடன் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். நமது சமுதாயத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு பத்திரிகை உருவாகும் பொழுதும் நமது குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறப்பதைப் போல் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். பின்னர் அதன் வளர்ச்சியை நாம் காண்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. அந்த நிலை மாறி இந்த பத்திரிகை மேலும் மேலும் வளர்வதற்கு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் உறுதுணையாக இருந்து உங்களது எவ்வளவு உங்களது ஒத்துழைப்பை தர முடியுமோ அவ்வளவையும் நீங்கள் தர வேண்டும் என்று அனைவரது சார்பிலும். ஏனென்றால் இது ஒருவரது பத்திரிகை என்ற மனப்போக்கை மாற்ற வேண்டும். நமது சமுதாயத்தின் பத்திரிகை என்றே அனைவரும் உணர்ந்து இதை ஒரு சமுதாய பத்திரிகையாக ஏற்று நமது சமுதாயத்தின் ஒவ்வொருவரும் இது வளர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மேலும் நமது சமுதாயத்தை வளர்த்துவதற்கு கல்வி ஒன்றே எல்லாவற்றையுமே சாதிக்கும் ஆயுதமாக பயன்பட முடியும். ஏனென்றால் சமுதாயத்தின் ஒவ்வொருவரும் தனது குழந்தை படிக்கும் பொழுது தன் குடும்பம் மட்டுமல்ல, அதன் மூலம் இந்த ஒரு கிராமம் வளரும். கிராமம் வளரும் பொழுது நாடு வளரும். நாடு வளரும் பொழுது நமது சமுதாயம் எங்கேயோ போய்விடலாம். அரசியல் அதாவது அரசியலை வைத்து நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இளைஞர்களுக்கு ஊட்டுவதை விட்டுவிட்டு கல்வியை ஊட்டி அதன் மூலம் இந்த நாட்டை எப்படி ஆட்டி படைக்கலாம் என்ற யுக்தியை கையாள நமது இளைஞர் சமுதாயத்தை நீங்கள் வழிநடத்த வேண்டும். இங்கு வந்திருக்கும் அரசியல்வாதிகளோ சினிமா உலகத்தை சார்ந்தவர்களையோ நாம் ஒன்றுதான் விரும்பி கேட்க வேண்டும். அவர்கள் மூலமாக அவர்களால் இன்று எவ்வளவோ செய்ய முடியும். அவர்கள் மூலமாக இன்று நமது சமுதாயத்தில் எத்தனையோ குழந்தைகள் படிக்க முடியும், ஆனால் படிக்க வாய்ப்பின்றி இருக்கிறார்கள். அவர்கள் படிப்பதற்கு உதவி கேட்கலாம். அரசியல்வாதிகளாலும் சினிமா உலகத்திலே இன்று வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கும் பலர் நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தொழிலதிபர்களையும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன். எல்லோரும் நினைத்தால் நமது சமுதாயத்தில் ஆளுக்கு தங்களால் முடிந்த அளவிற்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் படிப்பதற்கு உதவினார். எத்தனையோ டாக்டர்களை, இன்ஜினியர்களை, IAS அதிகாரிகளை, IPS அதிகாரிகளை நமது சமுதாயத்தில் உருவாக்கி விட்டோம் என்றால் அதற்கு பின்னால் MLA, MP, மந்திரி எல்லாருமே கேட்கணும். அந்த இதை நீங்க எல்லாருமே நினைச்சு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தையை வளர்க்கிறத விட நம்ம சமுதாயத்து குழந்தைகளை வளர்க்கிறதுக்கு இந்த மண்டபத்துல அரசியல்வாதிகள், சினிமா கலைஞர்கள், தொழிலதிபர்கள், பணம் படைத்தவர்கள் எல்லாரையும் கூட்டி நம்ம சமுதாயத்து குழந்தைகள் எவ்வளவு பேர் படிக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து இந்த தமிழ்நாடு பூரா நீங்க ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஜாதியும் நம்ம ஜாதி கிட்ட வரவே முடியாது. ஏன்னா நம்மளால் படிக்க முடியும். படிக்க முடியல, அறிவு இல்லை அப்படிங்கிறது நம்ம ஜாதியில கிடையாது. நீங்க நம்ம குழந்தைகளை படிக்க விட்டீங்கன்னா அவங்க எங்க வேணாலும் போவாங்க. நம்மளை விட்டா இவன் எங்கேயோ போயிடுவானோங்கிற பயத்துலதான் மற்ற ஜாதிக்காரன் பூரா நம்ம கீழே வைக்க நினைக்கலாம். அதனாலதான் நம்மளை படிப்பு பக்கம் விடாம மற்றதுல நம்மளை திருப்பிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு படிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை எவ்வளவு தூரம் முடியுமோ அதை நாம தான் உருவாக்கி கொடுக்கணும்.
படிப்பின் பக்கம் கவனம் செலுத்த திருப்பினீங்கன்னாலே நம்ம சமுதாயம் நிச்சயமாக கோட்டையை பிடிக்கும். கோட்டைக்குள்ள வெளியில 5 வருஷம் தான் அரசியல்வாதிகள், பட் நிரந்தரமா உள்ள உட்கார்ந்துருக்கிறது IAS அதிகாரிகள். அவங்க பையில போட்டு இந்த கொண்டு வந்தவங்க இந்த கையெழுத்து இவங்கள்ட்ட அவங்க உட்கார்ந்து என்ன பேசுறாங்கிறத பொறுத்துதான் மந்திரிகளோ CMO அந்த கையெழுத்து பண்ணிருக்காங்க. அதனால IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் தங்களோட சமுதாயத்துக்கு எவ்வளவோ வெளியேறியாக செய்திருக்காங்க. ஒரு மந்திரி செய்யறத 9 IAS அதிகாரி தஞ்சாலியில் பண்ணியிருக்காங்க. அது மாதிரிதான் ஹைகோர்ட் ஜட்ஜஸும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க சமுதாயத்துக்கு எவ்வளவோ பண்ணி நம்ம அந்த சைடை இன்னும் திரும்பல. நம்மளோட ஒரே நிலை அரசியல் சேரணும், MLA ஆயிரணும், MP ஆயிரணும், கோட்டையை பிடிக்கணும், அதுலயே நிறுவனம். அதை நான் தப்புன்னே சொல்லல, அரசியல் தப்பு இல்லை. ஆனால் கல்வியை முதல்ல வச்சுட்டு அரசியலை 2வது நல்லா படிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கல்வியை வச்சு அரசியல் உலகத்துல என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. பட் இளைஞர்களா அரசியல் பக்கம் இழுக்காதீங்க. அது நம்ம சமுதாயத்தை பின்னடையத்தான் செய்யுமே தவிர முன்னேற விடாது. கல்வி முதல்ல, 2வது அரசியல் இருக்கும். அதனால கல்வி கற்றவர்கள் அரசியல் இருக்கிறாங்க, சினிமாக்கள் இருக்காங்க, அவங்களோட முன்னேற்றம். யாரோ ஒருத்தங்க படிக்காதவங்க முன்னேறிடுறாங்க, தொழில் பண்றவங்க கூட கல்வி கற்காதவங்க முன்னேறி போறாங்க. பட் அதே இது படிச்சவங்களா இருந்தால் அவங்களோட நடை வேற மாதிரி இருக்குது, அவங்களோட வளர்ச்சி மிக விரைவில் இருக்குது. அதனால நம்ம குழந்தைங்களை நம்ம சமுதாயத்தை படிக்கிறதுக்கு முதல்ல எவ்வளவு ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் முயற்சி பண்ணினால் இந்த சமுதாயத்தை முன்னேற்றலாம்ங்கிறது எங்களோட கருத்து. அதுக்காக நான் அரசியலுக்கு எதிரியது. அரசியல் தேவை. ஒரு அரசியல் ஒரு சாக்கடை என்பார்கள், அது உண்மை. ஒரு வீட்டை கட்டும்போது முதல்ல அந்த வீட்டுல சாக்கடை எப்படி இருக்கு, ஒழுங்கா கழிவுகள் வெளியேறுதா அப்படின்னு தான் பார்ப்போம். அது மாதிரி சமுதாயத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற அரசியல் உதவிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த நிலை மாறிக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் அதை துப்புரவு பண்றவங்க, நாட்டை துப்புரவு பண்ணிட்டு இருக்க அரசியல்வாதிகள். அதனால அரசியல்வாதிகள் இருவருமே தேவை நாட்டுக்கு. ஆனா அவர்கள் மட்டுமே தேவை என்ற கண்ணோட்டத்தை மாற்றி கல்வியாளர்களை வளர்ப்பது, நமது இளைஞர் சமுதாயத்தை கல்வியின் பால் திருப்புவதை முதல் நமது எண்ணமாக கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த பத்திரிகை மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்களை வழங்குகிறேன். வணக்கம்.